அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தாகிவிட்டது. அது எவ்வாறு வந்திருக்கிறது என்று நாம் சற்று கவனிப்போமா? பொன் ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகள் 3,66,341. நயினார் அவர் வாங்கிய வாக்குகள் 3,366,076. தமிழிசை மேடம் வாங்கிய வாக்குகள் 2,89,109. முருகன்ஜி வாங்கிய வாக்குகள் 2,32,627. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஏதோ 1,00,000, 2,00,000, 2,50,000, 3,00,000 அப்படித்தான் வாங்கியிருக்கிறார்கள். புதிய வரவான அண்ணாமலைஜி எத்தனை வாக்குகளை தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமா? 4,47,101 வாக்குகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். மோடிஜியின் பாராட்டுதலையும் அவர் பெற்றிருக்கிறார். செய்த வேலை என்னமோ ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட், ஆனால் அதனை உதறிவிட்டு தமிழகத்திற்கு வந்து எலெக்ஷனில் நின்று இவ்வளவு வாக்குகளை தமிழகத்துக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். சுத்தி வர துரோகத்தின் நடுவில் தான் அவர் இத்தனை வாக்குகளையும் அள்ளி கொடுத்திருக்கிறார். சில பேர் பேசுகிறார்கள், அதாவது சீனியர் வேட்பாளராம் அவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்றால், கூட்டணி போட்டால்தான் நாங்கள் வெல்ல முடியும் என்று கூறுகிறார்கள். கூட்டணி எதற்கு? உங்கள் சொந்த உழைப்பை காட்ட மாட்டீர்களா? கடைசி நேரத்தில் வந்து உழைத்தால் இப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே ஃபீல்டில் நின்று கெத்து காட்டியவர்கள் தானே, ஏன் இந்த முறை நீங்கள் வாங்க முடியவில்லை? ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதிகமாக பாடுபடவில்லை என்பதே இது காட்டுகிறது. புதிய வரவான அண்ணாமலை எவ்வாறு இவ்வளவு வாக்குகளை அள்ளி கொடுத்திருக்கிறார் தமிழகத்திற்கு? நீங்கள் எல்லாம் உழைப்பது போலவே நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. புதிய வரவான அண்ணாமலைஜி இனி கமலாலயத்தில் தான் பேட்டியெல்லாம் கொடுக்க போகிறாராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு ஒழுங்கு வரும். அப்புறம் சக்தி கேந்திரத்துக்கு சக்தியை ஊட்ட வேண்டிய பொறுப்பும் அண்ணாமலைக்கு இருக்கிறது. கடந்த எலெக்ஷனில் தமிழ்நாடு பூரா யாருக்கும் டிஃபன், காஃபி, ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் என்று எதுவுமே கண்ணில் காட்டாமல் வேலை வாங்கியுள்ளார்கள். தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் அவ்வளவு பார்ஷாலிட்டி. இந்த சக்தி கேந்திரத்தில் உள்ளவர்களை எல்லாம் முதலில் அப்புறப்படுத்த வேண்டும். புதிய ஆட்களைத்தான் அவர் நியமிக்க வேண்டும். ஊர் பூரா பணக்கொள்ளை அடித்திருக்கிறார்கள், பம்பர் பரிசு அடித்திருக்கிறார்கள். பாவம் இல்லையா? சக்தி கேந்திரத்தில் வேலை செய்தவர்கள் எல்லாம் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களை இவ்வாறு கொடுமைப்படுத்தி விடுறார். கொடுமைப்படுத்தி பணத்தையும் கொடுக்காமல், சாப்பாடு, டிஃபன் எதுவும் கொடுக்காமல் அலைகழிய வைத்திருக்கிறார்கள். 2026க்கான எலெக்ஷன் வரும்போது மோடிஜிக்கு நாம் கொடுத்த வாக்கினை நினைத்து பார்க்க வேண்டும். சக்தி கேந்திரம் எல்லாம் சக்தியாக செயல்படவில்லை என்றால் அதலப்பாலத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும். திரு அண்ணாமலைஜி இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அனைத்து பழைய பெருச்சாளிகளையும் அப்புறப்படுத்தி புதிய ஆட்களாக நியமித்தால் கட்சி நன்றாக மேலே வளரும். கட்சி வளர பாடுபட சொன்னால் தாங்கள் வளருவதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் இந்த பழம் பெருச்சாளிகள். 4,47,101 வாக்குகள் அள்ளி கொடுத்த அண்ணாமலை அவர்களுக்கு எனது பாராட்டினையும் நன்றியும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய முகம், நன்றாக உழைத்தார், நல்ல வாக்குகளை அள்ளி கொடுத்தார், மோடிஜியின் பாராட்டுதலையும் பெற்றிருக்கிறார். மக்களே, அனைத்து மக்களும் இவ்வாறே வேலை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம் மக்களே.